காஞ்சிபுரம் அருகே இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் தொழில் பூங்காவில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரோபோட்டிக் இயந்திர பாகங்கள் உற்பத்தி ஆலை திறப்பு. ராணிப்பேட்டை சிப்காட்டில் 175 கோடி ரூபாய் முதலீட்டில் காற்று பிரித்தெடுப்பு ஆலையையும் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பசுமை விமான நிலைய பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று ஆலோசனை. சென்னை தலைமை செயலகத்தில் தொழில்துறை அமைச்சர், செயலாளர் மற்றும் முக்கிய அதிகாரிகளுடன் விவாதிக்கிறார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் 20 எம்எல்ஏக்களுடன் இபிஎஸ் ஆலோசனை. மாநிலங்களவை தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர்களை முன்மொழிவதற்கான எம்எல்ஏக்கள் கூட்டம். மாநிலங்களவை தேர்தலுக்கு போட்டியிடும் திமுக, அதிமுக வேட்பாளர்கள் நாளை மறுநாள் வேட்புமனு தாக்கல். கமல் உள்ளிட்ட திமுக வேட்பாளர்களை முன்மொழிவதற்கான எம்எல்ஏக்கள் அறிவாலயம் வருகை. உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவையும் மீறி தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூல். லாரி உரிமையாளர்கள் மற்றும் வழக்கு தொடுத்த நபர்கள் சேர்ந்து லாரிகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு. ஹலோ, உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை அமல்படுத்த மறுக்கும் சுங்கச்சாவடிகள். எலியார்பத்தி சுங்கச்சாவடியில் தொடர்ந்து கட்டணம் வசூலிப்பதால் வாகன ஓட்டிகள் அவதி. நிதி நிறுவன மோசடி ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி கவலை. மோசடியால் பாதிக்கப்படும் மக்கள் பெரும்பாலும் ஏழை எளிய மற்றும் படிப்பறிவில்லாதவர்கள் எனவும் நீதிபதி வேதனை. சிக்கன் 65, பஜ்ஜி போன்ற உணவுப் பொருட்களில் செயற்கை நிறங்களை சேர்க்கக்கூடாது என உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு. நியூஸ் பேப்பர் போன்ற அச்சிட்ட காகிதங்களில் உணவுப் பொருட்கள் நேரடியாக விநியோகிக்கப்படக்கூடாது எனவும் எச்சரிக்கை. பத்து மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கிய தவிக தலைவர் விஜய். இரண்டாவது கட்டமாக 84 தொகுதிகளை சேர்ந்தவர்களுக்கு வாழ்த்து. கடந்த ஆண்டில் ஒரு டன் மாம்பழம் 22,000 முதல் 28,000 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு வெறும் 4,000 ரூபாய்க்கு கொள்முதல். விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்காது என்பதால் தமிழக அரசு விலை நிர்ணயம் செய்வதோடு 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி காலை 9 மணி வரை திறக்கப்படாத அவலம். காலை 9:10 மணிக்கு ஒரே ஒரு ஆசிரியர் வந்து கேட்டை திறக்கும் வரை
வெளியில் காத்திருந்த மாணவ மாணவிகள். ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு வரும் நீரின் அளவு அதிகரிப்பு. நேற்று 6000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து காலை நிலவரப்படி வினாடிக்கு 6500 கனஅடியாக உயர்ந்தது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 113 அடியை கடந்தது. நீர்வரத்து வினாடிக்கு 5908 கனஅடியில் இருந்து 6234 கனஅடியாக அதிகரிப்பு. கடலூர் மாவட்டத்தில் முழு கொள்ளளவை எட்டிய வீராணம் ஏரி மொத்த நீர்மட்டமான 47.50 அடியை எட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே ரயில் முன் பாய்ந்து தனியார் கல்லூரி பேராசிரியர் தற்கொலை. ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தில் 25 லட்சம் ரூபாயை இழந்த விரக்தியில் விபரீத முடிவு. தருமபுரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பெண் மருத்துவர் தற்கொலை. தனது விருப்பத்திற்கு மாறாக பெற்றோர் திருமணம் செய்து வைக்க முயன்றதால் விபரீதம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்வு. ஒரு பவுன் 72,720 ரூபாய்க்கு விற்பனை. ஓய்வு பெற்றவுடன் நீதிபதிகள் அரசு பதவிகளை ஏற்றுக்கொள்வது, தேர்தலில் போட்டியிடுவது நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை உழைக்கும். ஓய்வுக்கு பின் ஒருபோதும் அரசு பதவிகளை ஏற்க மாட்டேன் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் உறுதி. கேரளாவில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் குழந்தைகளுக்கு முட்டை பிரியாணியுடன் புலாவ், பருப்பு பாயாசம், சோயா ட்ரை உணவு வழங்க உத்தரவு. முட்டை பிரியாணி வழங்குமாறு வீடியோ மூலம் வலியுறுத்திய சிறுவன் சங்குவை பாராட்டும் கேரள மக்கள். மணிப்பூரில் இதுவரை இல்லாத வகையில் கடுமையான வெள்ள பாதிப்பு. இம்பாலில் எங்கு பார்த்தாலும் நீர் சூழ்ந்து காணப்படுவதால் மக்கள் திண்டாட்டம். மத்திய பிரதேசத்தில் வேன் மீது சிமெண்ட் லோட் லாரி மோதி கவிழ்ந்த கோர விபத்து. வேனில் பயணித்த 9 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்த பரிதாபம். டெல்லி ஆம் ஆத்மி முன்னாள் அமைச்சர்கள் மணீஷ் சிசோடியா, சத்யேந்திர ஜெயினுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன். பள்ளி வகுப்பறைகள் கட்டியதில் 2000 கோடி ரூபாய் ஊழல் குறித்த புகாரில் அழைப்பாணை. வாக்குப்பதிவின் போது 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை வாக்கு சதவீதத்தை துல்லியமாக அறிந்து கொள்ளும் வகையில் தேர்தல் ஆணையம் புதிய வசதி. தேர்தல் ஆணைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டதற்கு மாற்றாக VTR செயலியில் வாக்குப்பதிவு சதவீதத்தை பதிவு செய்ய ஏற்பாடு. மகாராஷ்டிர மாநிலம் நவி மும்பையில் பேருந்து நிலையத்தில் திடீர் தீ விபத்து. 3 பேருந்துகள் எரிந்து எலும்புகூடானதால் பரபரப்பு. சபரிமலை வனப்பகுதியில் ஆயுதங்களுடன் மர்ம கும்பல் முகாமிட்டிருப்பதாக தகவல். பல வீடுகளின் ஜன்னல்கள் கதவுகளை உடைத்து பொருட்களை திருடியதால் பரபரப்பு. இஸ்லாமிய நாடாக இருந்து கொண்டு ஆபரேஷன் சிந்தூர் குறித்து எடுத்துரைக்கும் இந்திய எம்பிக்கள் குழுவை அனுமதிக்க வேண்டாம்.
கூட்டங்களை ரத்து செய்யுமாறு பாகிஸ்தான் விடுத்த கோரிக்கையை நிராகரித்தது மலேசிய அரசு. வேளாண் பயிர்களை அழிக்கக்கூடிய ஆபத்தான நுண்ணுயிரிகளை அமெரிக்காவுக்கு கடத்தி வந்ததாக குற்றச்சாட்டு. சீன நாட்டைச் சேர்ந்த பெண் மற்றும் அவருடைய ஆண் நண்பரை கைது செய்து அமெரிக்க புலனாய்வு குழு விசாரணை. ஆர்சிபி வெற்றியை தொடர்ந்து திருவிழா கோலம் பூண்ட பெங்களூரு மாநகரம். பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை பரிமாறியும் கரைபுரண்ட உற்சாகம். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் ஆர்சிபி வெற்றியை கொண்டாடி தீர்த்த ரசிகர்கள். நடனமாடியும் உணர்ச்சி பெருக்குடன் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவியும் பரவசம்.